பலர் சொல்லுவார்கள் வருமானம் அதிகமானதும் சேமிக்கலான்னு. ஆனால் உண்மை என்னன்னா, சேமிப்பவர்களின் வருமானம் தான் வளருது. ஒவ்வொரு மாதமும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எப்படி செலவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது. மருத்துவ செலவுகள், வாழ்க்கை முறை, தினசரி தேவைகள் ஒவ்வொன்றும் ப்ரியாரிட்டியாக இருக்குது. செலவுகள் முடிஞ்ச பிறகு சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது தவறு. சேமிப்பு இல்லாதது பிரச்சனை இல்லை, சேமிப்பை தள்ளி போடுவது தான் உண்மையான பிரச்சனை. ஏனெனில் எதிர்காலம் ஒரே நாளில் வராது. அது தினமும் எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளால் தான் உருவாகிறது. சேமிப்பு என்பது பணத்தை சேர்ப்பது மட்டும் இல்லை, அது உங்களுடைய நிதியினுடைய கட்டுப்பாடு. சேமிப்பு இருந்தால் அவசர நிலைகளுக்கு பயம் கிடையாது, வாய்ப்புகள் கைவிடப்படாது, முடிவுகள் நம்பிக்கையுடன் எதிர்க்கப்படும். சுலபமான விதி: சம்பாதி, சேமி, அதன் பிறகு செலவு செய். அப்படி இல்லாமல் சம்பாதிச்சு செலவு செஞ்சு மீதியை சேமிக்கலாம்னு நினச்சா முடியவே முடியாது. எப்போதுமே சேமிப்பவர்கள் அவங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். சேமிப்பு சின்னதாக இருக்கலாம், அதனுடைய தாக்கம் மிக பெரியதாக இருக்கும். நீங்கள் நிதி ரீதியாக வலிமையாக இருக்க விரும்பினால் இன்றைக்கே சேமிப்பை தொடங்குங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள்.